சாப்பாடு நீங்கள் அந்த பரிமாறும் போது அவங்களுடைய ஒரு ஹாப்பினஸ் ஒன்று வருங்க. அது ரீக்ரியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணால்தான் உண்டு. உங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், பார்க்குற அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஓகே, இந்த பிள்ளைங்க நமக்கு ஹிந்தி சொல்லி தராங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு திரும்பி வாங்கி சாப்பிடணும். ஹாய் காய்ஸ், உங்கள் ஜெர்மன் தம்பி. இது ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ தான் சொல்லணும். ஸோ நம்மளுடைய பிரதர் இருக்கிறதுல மூத்தவர், அவருக்கு பிறந்தநாள் வருது. அண்ட் அந்த பிறந்தநாளில் முன்னிட்டு நம்ம யோசிச்சே இருந்தோம் என்ன மாதிரி கிஃப்ட் நம்ம கொடுக்கலாம், என்னத்தை அகேன் ப்ரெசென்ட் பண்ணுறது. ஒரு வருஷமும் கொடுத்து என்னத்தை கொடுக்குறதுன்னு நமக்கு இப்போ ஐடியாவே இல்லை. ஸோ புதுசாக ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லி நாம் மலேசியாவில் இருக்குல்ல, நம்ம அங்கே படித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நம்ம நிறைய மாதக்கணக்காக அங்கே தான் இருந்தோம். அண்ட் அங்கே உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, நிறைய தமிழ் மக்கள் மலேசியாவில் இருக்காங்க. ஸோ நாம் என்ன ஒரு ஐடியா இந்த முறை போட்டோம்னா, அங்கே நிறைய ஆசிரமங்கள் இருக்குங்க மலேசியாவில் அண்ட் தமிழ் மக்களுக்கு. அண்ட் இந்த முறை அந்த குழந்தைகளோட சேர்ந்து நம்ம பிரதரோட செலிப்ரேஷன், அதாவது பர்த்டே செலிப்ரேஷனை சேர்ந்து பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஸோ ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக கிஃப்ட்டை வாங்கி அதை அப்புறம் அவருக்கு பிடிக்காமல் இருக்கணும் கூட இந்த முறை நாம் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு தேவையான க்ரோசரிஸ் அண்ட் அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபுட் ஒன்று, பிரியாணி ஃபுட்டு, பாயாசம் எல்லாம் போட்டு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு விருந்து ஒன்று போடணும்னு நாம் ஒரு ஐடியா போட்டிருக்கிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாம் மலேசியாவுக்கு போக முடியாமல் போச்சு. ஏன்னா டைமிங் கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறனால நாம் திடீர்னு ஃப்ளைட்டை பிடிச்சி போக முடியாது. அந்த அளவுக்கு இன்னும் நம்ம வளரையில், ஆனால் வரும் ஒரு நாள். பட் அங்கே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அரவிந்த் ராஜ்னு சொல்லி. ஸோ அவர் ஏன் சார்பாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்கனைசேஷன் எல்லாம் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு குழுவோட சேர்ந்து அவர் பண்ணியிருக்கார். ஸோ இது ஒரு புதுவிதமான வீடியோ காய்ஸ், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அடுத்த சீனில் இப்போ நம்ம ஃப்ரெண்ட், நம்ம பிரதர் அங்கே மலேசியாவிலேருந்து உங்களை இப்போ பார்க்க வருவோம். ஸோ வணக்கம் ஜெர்மன் தம்பி நேயர்களே, I'm Arvind here from Malaysia. ஸோ தெரிஞ்ச மாதிரி ஜெர்மன் தம்பி நம்ம கிட்ட கேட்ட மாதிரி ஒரு சின்ன உதவி தான். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஷான்ஸ் சில்ட்ரன்ஸ் ஹோமில் இருக்கோம்ல. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம தம்பி தங்கைகளுக்காக ஒரு சின்ன சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க கூட ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஸோ இது யாருக்கு செய்ய போகிறோம்னா, நம்ம ஜெர்மன் தம்பியோட அண்ணனுக்கு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கால் தேம் அண்ட் தென் ஜஸ்ட் கீழே கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஷோ தேம் பர்த்டே விஷஸ்லாம், ஜஸ்ட் டெல் தேம் ஹாப்பி பர்த்டே அண்ணன். ஸோ இப்போ நம்ம உள்ளே போவோம். ஸோ இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நாங்கள் காமிக்கிறோம். எல்லாமே நீங்களே பாக்குறீங்க, ஒரே ஆளு தாங்க. மொத்த கடைக்கு நீங்க, மொத்த கடைக்கு நான் தான் சப்ளை எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க, சக்திமான் தோத்துறாரு. சரி, இப்போ இந்த கூட்டத்தில் யாராவது ஒரு ஆள் ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. ஓகே, உங்க கூட சேர்ந்து அக்காவும் பாடுவாங்க, வைஷோ அக்கா. அவங்களும் எவ்வளவு பெரிய சிங்கர் தெரியுமா? மாமா சொல்லிட்டுங்களா? என்ன என்கிட்ட கேக்குறியா? சொல்றா, மாமா தான் அனுப்புனாருங்க. சரி, ஓகே, பேர் பாட்டு போட்டாங்க. ஜெர்மன் தம்பி. ஹாய், வணக்கம் நண்பா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஸோ நான் தான் நீங்கள் சதுர்ஷன்ங்கிற ஜெர்மன் தம்பின்னு இவங்க ப்ரொமோட் பண்ணி விட்டுட்டாங்க போல். ஸோ நாம் இப்போ ஜெர்மனியில் இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு தான் பிறந்த நாள். ஸோ வழக்கமாக இங்கே யூஸ்வலாக அந்த கேக் வெற்றி அந்த மாதிரி தான் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் இந்த முறை குழந்தைகளோடு நம்ம ஒரு செலிப்ரேஷன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. அதான் மலேசியாவில் நம்ம ஆர்கனைசேஷன் டீம் அரவிந்த் ராஜ் இருக்கார், அவரோட சேர்ந்து உங்கள் மூலியமாக நம்ம ஒரு குட்டி செலிப்ரேஷன், நம்ம அண்ணனுக்கு தெரியாது இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம்னு. ஸோ அவருக்கு இதை நம்ம அப்புறமா பிறந்த நாள் நம்ம வீடியோவில் அப்படி காட்டும்போது
புதுசாக இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதான் இந்த கான்செப்டுடைய ஐடியா. அண்ட் நன்னால் இப்போ வர முடியாமல் போச்சுங்க. நான் மலேசியாவுக்கு நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னால் நம்ம அங்கே படிக்க வந்திருந்தோம். ஸோ 6 மந்த்ஸ் நம்ம கேஎல் கோலலம்பூரில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் மலேசியாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் மாதிரி வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த அரவிந்த் ராஜ்லாம் நம்ம அப்போ தான் சந்திச்சோம். ஸோ அன்னிலேருந்து நமக்கும் மலேசியாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் பாண்டிங். அடிக்கடி என்னால் எப்போ வர முடியுமோ நான் வந்துடுவேன். இப்போ கூட நான் வந்திருப்பேன், நான் டைமிங் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு நான் மலேசியாவுக்கு வர முடியாமல் போச்சு. இல்லைன்னா நான் நேர்லேயே உங்களை பார்த்துருக்கணும், ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம வருவோம். என் சார்பாக அரவிந்த் ராஜ் அதில் இருக்கார். ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ ப்ரோ, ஆர்கனைசேஷன் டீமுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் வேற என்ன, நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க கைஸ். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு நாள் மீட் பண்ணுவோம். நம்ம பிரதருக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் சொல்லிட்டு அப்படியே செலிப்ரேஷனை ஆரம்பிக்கலாம். உங்க அண்ணன் பேரு சொல்லுங்க. அண்ணன் பேரு பேரை சொல்லிட்டேன். சிந்துஜன் செந்தில்ராஜ் அவருடைய பேர். உங்க பேரு சொல்லுங்க. என் பேர் சதுர்ஷன் செந்தில்ராஜா, சுருக்கி சதுன்னு கூப்பிடுவேன். சதுர்ஷன், சிந்துஜன், இதெல்லாம் ஜன் அந்த ஜன் ஃபேமிலி. இவங்க ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங். ஏப்பா என்னைய கலக்காம நீயா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? பேரை கேக்குறாடா எருமை. மை நேம் இஸ் யுவராஜ் சிங். ओ युवराज सिंह, हरभजन सिंह ग्रेट क्रिकेट प्लेयर्स है, नाम बहुत अच्छा है भैया. அதான் ஜெர்மனியில் செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே ப்ரோ, ஸோ நீங்கள் லைன்லேயே இருங்க. இப்போ அண்ணனுக்கு நம்ம கேக் வெட்ட போகிறோம். ஸோ வெட்டிட்டு அப்படியே நம்ம சாப்பாட்டுக்கு போகிறோம், மதிய உணவுக்கு. அண்ணன் என்ன எங்க மலேசியா உள்ளூரா? இல்லை ஜெர்மனி தான். பர்த்டே ஜெர்மன் தம்பிக்கு இல்லை, அவங்க அண்ணன் சிந்துஜனுக்கு. அந்த ஃபேஸ் அங்கே இருக்கு பாருங்க. சிந்துஜன். ஓகே 1 2 3. ஹாப்பி பர்த்டே சிந்துஜன் அண்ணா. அண்ணா போட்டோவை வெட்டுறீங்க. அப்ப இந்த வயசு முடிஞ்சு இன்னும் மென்மேலும் உயர வேண்டும்னு வெட்டுறோம். இந்த வயசு வேணாம், அதுக்கு மேல சீக்கிரமா கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லுங்க. நல்லா 3 பேரும் அண்ணன் தம்பி எல்லாம் சிங்கரா சுத்திட்டு இருக்காங்க. நானும் வாரேன் அப்படியே. சாப்பாடு உங்களுக்கு படையில எதுவும் பண்ணுவோம். சே அதுல ஒன்றும் தேவையில்லை ப்ரோ. எல்லாருக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ. விஜய் பாட்டு வேணுமா? விஜய் பாட்டுனா அப்ப விஜய் மாதிரி டான்ஸ் ஆடணும் அப்புறமேல. சரியா?
சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்புறம் சாப்பிட்டுட்டு திரும்பி வாங்கி சாப்பிடணும். சரியா? ஓகே, மெதுவாக சாப்பிடுங்க. நீ அந்த இலை முடிச்சுட்டு இன்னொரு இலை சாப்பிடணும். அந்த இலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடணும். சரியா? ஓகே, நிறைய வச்சிருக்காரு சாப்பாடு. சாப்பிடுவீங்களா? ஓகே, லெட்ஸ் கோ. चलो बात कराओ. ஓகே, இந்த பிள்ளைங்க நமக்கு ஹிந்தி சொல்லி தராங்க. ஓகே, சொல்லுங்க. இந்த சைடு பார்க்கணுமா? அப்ப இக்குடுனா இக்குடு உண்டு மலையாளம். வேற என்ன பாஷை? சைனீஸ், சன்ஸ், ஊலியூ. அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் எடுத்துட்டு போங்க. சரியா? என்ன பார்க்க? ஸோ guys, thank you ஜெர்மன் தம்பி அண்ட் ஃபேமிலி. அவங்க அண்ணனுக்கு பர்த்டே சிந்துஜனா, ஹாப்பி பர்த்டே. ஸோ இவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ண நம்ம குரூப் மெம்பர்ஸ். ஸோ கமலேஷ் அக்கா, அவங்க அம்மா, தென் திஸ் இஸ் வைஷு. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களால் எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம். ஸோ மீண்டும் இந்த மாதிரி செய்வீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ வெரி மச் guys. பார்ப்போம். தேங்க்யூ. ஜெர்மன் தம்பி தான் எல்லாம் பார்த்துக்கிறாரு. தேங்க்யூ ஜெர்மன் தம்பி ஃபேமிலி. நன்றி. அப்புறம் வீடியோ எப்படி இருந்துச்சு? புதுசாக இருந்துச்சுல்ல? இந்த மாதிரி பிறந்த நாளில் இந்த மாதிரி ஒரு புதுசாக நம்ம ட்ரை பண்ணுறது. ஸோ ரொம்ப புதுசுன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய நடு பிரதரில் ஆல்ரெடி இந்த செலிப்ரேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மலேசியாவிலேருந்து நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ மறுபடியும் நம்மளுடைய மூத்த பிரதருக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் புதுசாக ஒரு குட்டி ட்ராய். ஸோ இது நம்ம இந்த வீடியோ எடுக்கிறது அவருக்கே தெரியாது. நம்ம எல்டர் பிரதருக்கு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் தான் நம்ம ஃபுல்லாக இது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அவருக்கு பிறந்த நாளுக்கு நம்ம எக்ஸ்பென்சிவ் ஏதாச்சும் வாங்கி கொடுத்து அவருக்கு அதை பிடிக்காமல் இருந்து பட் அதை வெளியில் சொல்ல முடியாமல் அவர் பிடிக்காமலே அதை வாங்கிக்கிட்டு அந்த இஷ்யூஸ் எல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நீங்கள் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஆசிரமங்கள் அதுகளுக்கு வேணும்னா பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஃபீலிங்க. அது இந்த சாப்பாடு நீங்கள் அந்த பரிமாறும் போது அவங்களுடைய ஒரு ஹாப்பினஸ் ஒன்று வருங்க. அது அவுட்ஸ்டாண்டிங். அது ரீக்ரியேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணால்தான் உண்டு. ஸோ நான் மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய மிடில் பிரதர் அவரோட சேர்ந்து தான் இதை நம்ம இந்த ஆர்கனைசேஷன் டொனேஷன் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவரை சொல்லாமல் விட்டோம்னா அவருக்கு கோவம் வந்துடும். உங்களுக்கும் பிறந்தநாள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ பிரதர்ஸோ ஃபேமிலிக்கோ யாருக்காச்சும் வந்துச்சுன்னா என்ன நீங்கள் கொடுக்கலாம்னு ஐடியா இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், பார்க்குற அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அண்ட் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் மறக்கவும் மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான் guys. வேறு ஏதாச்சும்னா நீங்கள் காமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஒரே பஞ்ச் டைலாக்குங்க சொல்லிட்டு விட்டுறேன். எனக்கு பிடிச்ச டைலாக், அதாவது நம்ம கூட இருக்கிறவங்கள நாம் பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த அஜித் சொன்ன டைலாக். அஜித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாய். நம்ம கூட இருக்கிறவங்கள நாம் பார்த்துக்கிட்டா நமக்கு மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்குவான். கேரம் பவுடர் வந்து போட்டிங்கன்னா நல்லா கிளைட் பண்ணும். இப்போ 5 வாங்கியிருக்கு. 5 என்னடா பண்ணுறேன்? கேப்டன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். கேப்டன் நீ கூப்பிடு. ஒரு போட்ட ஆட்டோ இருக்கு.
மலையாளம் குறைச்சாரி பெருசாரியா